நம்ம வந்து இயல் 2ல் மெய்மயக்கம் பற்றி பார்க்க போகிறோம். சரியா? மெய்மயக்கம்னா என்ன அப்படின்னா, ஒரு சொல்லுலேயோ பொருள்லேயோ வந்து எனது மயக்கம் ஏற்படுவது தான் மெய்மயக்கம். மெய் அப்படின்னா மெய் எழுத்து. சரியா? மொழிக்கு முதலில் வரும் எழுத்துக்களையும் இறுதியில் வரும் எழுத்துக்களையும் அறிந்து கொண்டதைப் போல மொழிக்கு இடையில் வரும் எழுத்துக்களையும் அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம ஏற்கனவே மொழிக்கு முதல்ல வர்றது, இடையில் வர்றது, கடைசியில் வர்றதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரியா? அடுத்து வந்து இவ்வாறு தான் எழுத்துக்கள் தமிழ் சொற்களையும் பிறமொழி சொற்களையும் கண்டறியவும் பயன்படுத்த உதவுகின்றன. நாம் அந்த எழுத்துக்களில் வந்து முதல்ல இடை கடைசி இந்த 3 வருது இல்லை, இதன் மூலம்தான் இது வந்து தமிழ் எழுத்தா வேறு எழுத்தா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். சொல்லின் இடையில் மெய்யெழுத்துக்கள் அடுத்தடுத்து வருவது மெய்மயக்கம் எனப்படும். சொல்லோட இடையில வந்து மெய்யெழுத்துக்கள் வந்து அடுத்தடுத்து வர்றதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம், மெய்மயக்கம் சொல்கிறோம். அப்போ மெய்மயக்கம் என்றால் என்ன அப்படின்னா, சொல்லின் இடையில் மெய்யெழுத்துக்கள் அடுத்தடுத்து வருவது மெய்மயக்கம் எனப்படும். இது 2 வகைப்படும். ஒன்று வந்து உடல்நிலை மெய்மயக்கம், இன்னொன்று வந்து வேற்றுநிலை மெய்மயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. உடல்நிலை மெய்மயக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னா, சொற்களோட இடையில் ஒரே மெய்யெழுத்து அடுத்தடுத்து வருவது உடல்நிலை மெய்மயக்கம். இப்போ சொற்களுடைய இடையில் வந்து ஒரே எழுத்துனா, இப்போ எடுத்துக்காட்டு அப்படின்னா, இப்போ வந்து பக்கம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, இக்கு பக்கத்தில் கே வந்துச்சு அப்படின்னா அது உடல்நிலை மெய்மயக்கம். வேற்றுநிலை மெய்மயக்கம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, அந்த இக்குக்கு பதிலாக வேற வந்துச்சு, இப்போ வாய்க்கால் அப்படின்னு இருக்குல்ல, அப்போ அந்த யகரத்துக்கு பதிலாக வேற எழுத்து வந்துச்சு அப்படின்னா வேற்றுநிலை மெய்மயக்கம். சரியா? அதான் சொற்களின் இடையில் ஒரே மெய்யெழுத்து அடுத்தடுத்து வருவது உடல்நிலை மெய்மயக்கம் எனப்படும். தமிழில் கேசதப ஆகிய மெய்யெழுத்துக்கள் தம் எழுத்துக்களுடன் மட்டுமே சேரும். இப்போ கசட தபர வல்லின எழுத்துக்கள் இருக்குல்ல, அதில் அந்த 4 எழுத்துக்கள் மட்டும் கேச தப அந்த 4 மட்டும்தான் என்ன செய்யும், தன்னோட எழுத்துக்களோட மட்டும்தான் வருமா. இப்போ இக்கு பக்கத்தில் க வரும், இச்சு பக்கத்தில் ச வரும், இத்து பக்கத்தில் த, இப்போ பக்கத்தில் ப அப்படி வரும். இந்த 4 மற்ற எழுத்தோட அது வந்து என்ன செய்யாதான், சேர்ந்து வராதான். சரியா? உடல்நிலை மெய்மயக்க எழுத்துக்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு, இந்த எழுத்துக்களின் அருகில் அவற்றுக்குரிய எழுத்து வரிசைகள் மட்டுமே வரும். அதே மாதிரி இந்த இப்போ அந்த கேசதப்ப அந்த 4 எழுத்துமே வந்து அந்த எழுத்துக்கு பக்கத்தில் அதே எழுத்துக்கூடிய வரிசை தான் என்ன செய்யுமா, வருமா. பிற எழுத்துக்கள் வாரா. அவ்வாறு வந்தால் அச்சொல் தமிழ் சொல்லாக இருக்காது. இப்போ இந்த உடல்நிலை மயக்கத்தில் வந்து அந்த நட்பெழுத்து 4 எழுத்து சொன்ன கேசதவ 4 எழுத்து மட்டும் வந்துச்சுன்னா தான் அது வந்து அதுக்கு பேர் வந்து உடல்நிலை மெய்மயக்கம். அப்படி வந்துச்சு அப்படின்னா அது வந்து தமிழ் சொல்லாக இருக்காது, வேறு சொல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இப்போ எடுத்துக்காட்டாக பார்த்தோம்னா, பக்கம் என்ற சொல்லில் ப இக்கு கூட்டல் அம் சொல்கிறோம். இக்கு என்னும் மெய்யெழுத்து தொடர்ந்து இருமுறை வந்துள்ளதை பாருங்கள். இதுபோல் இச்சு இத்து இப்பு ஆகிய எழுத்துக்கள் வரும். இப்போ அச்சம் அப்படின்னா இச்சு பக்கத்தில் தான் ச வந்துருக்குது, அச்சம் எச்சம் அப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி மொத்தமும் இத்து பக்கத்தில் த. அது மாதிரி இப்பு அப்பம் அப்படின்னா இப்பு பக்கத்தில் ப வந்துருக்கு. சரியா? இப்போ உடல்நிலை மெய்மயக்கம் அப்படின்னா என்ன ஷார்ட்டாக சொன்னோம் அப்படின்னா, அதோட எழுத்து இந்த நட்பெழுத்து இப்போ இக்குன்னா அதோட எழுத்து வந்துச்சு அப்படின்னா உடல்நிலை மயக்கம், அதை தவிர்த்து வேறு எழுத்து வந்துச்சு அப்படின்னா வேற்றுநிலை மெய்மயக்கம். சரியா? சொல்லின் இடையில் வெவ்வேறு மெய்யெழுத்துக்கள் தொடர்ந்து வருவது வேற்றுநிலை மெய்மயக்கம் அடையும். அதே மாதிரி சொல்லோட இடையில் வெவ்வேறு மெய்யெழுத்துக்கள், இப்போ இக்கு பதிலாக இங்கு வர்றது, இச்சுக்கு பதிலாக இஞ்சு வருது, அப்படி வந்துச்சு அப்படின்னா அது வந்து வேற்றுநிலை மெய்மயக்கம் அப்படின்னு சொல்லுவோம். தமிழில் ரகர லகர ஆகிய 2 மெய்யெழுத்துக்கள் தம் வரிசை எழுத்துக்களுடன் சேர்ந்து வராமல் பிற மெய்யெழுத்துக்களுடன் மட்டுமே சேர்ந்து வரும். இப்போ தமிழை பொறுத்த வந்து ரகரமும் லகரமும் மெய்யெழுத்துக்கள் என்ன செய்யுமா, தம் வரிசை எழுத்துக்களோட வந்து சேர்ந்து வராது. இப்போ இருன்னா 2 இரு வராது, இல்லும் 2 இல் வராது. இந்த 2 வந்து வேறு மெய்யெழுத்துக்களோட தான் சேர்ந்து வரும். இதுக்கு பேர் தான் மெய்மயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? என்ன மெய்மயக்கம் அப்படின்னா வேற்றுநிலை மெய்மயக்கம் அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது என்ன அப்படின்னா, இப்போ பார்த்தோம் தேர்தல் உயர்வு. இப்போ தேர்தல் அப்படின்னா ரகரத்து பக்கத்தில் தகரம் வந்திருக்கு, அப்போ இது வேற்றுநிலை மெய்மயக்கம். அடுத்து வந்து வாழ்பவன் அப்படின்னா இல் அது பக்கத்தில் பா வந்திருக்கு, லகரத்துக்கு பக்கத்தில் பகரம் வந்திருக்கு, அப்போ இது என்னது கிடையாது, உடல்நிலை மெய்மயக்கம் கிடையாது, இது வந்து வேற்றுநிலை மெய்மயக்கம். இக்கு இச்சு இத்து இப்பு இல் ஆகிய 6ஐயும் தவிர்த்தன 12 மெய்களும் உடல்நிலை மெய்மயக்கமாகவும் வேற்றுநிலை மயக்கமாகவும் இவற்றையும் மெய்மயக்கம் என்றே கொள்ள வேண்டும். இப்போ வந்து நம்ம உடல்நிலை மெய்மயக்கம்னா என்னென்ன வரும்னு பார்த்தோம் அப்படின்னா, இக்கு இச்சு இத்து இப்புன்னு சொன்னோம். வேற்றுநிலை மெய்மயக்கம் அப்படின்னா இரு இல், இந்த 6ஐயும் தவிர்த்து இருக்கக்கூடிய மற்ற மெய்யெழுத்துக்கள் வந்து என்ன மற்ற மெய்யெழுத்துக்களும் இருக்குது, அது வந்து உடல்நிலை மெய்மயக்கமாகவும் வேற்றுநிலை மெய்மயக்கமாகவும் உள்ளன. இப்போ புரியுதாடா? இப்போ இக்கு இச்சு வந்து உடல்நிலை மெய்மயக்கம்,
இரு இல்லு வேற்றுநிலை மெய்மயக்கம். இதை தவிர்த்து மற்ற மெய்யெழுத்துக்கள் இருக்குல்ல, அது வந்து ரெண்டாகும், உடல்நிலை மெய்மயக்கமாகவும் இருக்குமா, வேற்றுநிலை மெய்மயக்கமாகவும் இருக்குமா. இவற்றை மெய்மயக்கம் என்றே கொள்ள வேண்டும். இப்போ புரிஞ்சா, உடல்நிலை மெய்மயக்கம் அப்படின்னா அந்த 4 மட்டும் வரும். இத்து இக்கு இச்சு இத்து இப்பு மாத்திரம் வரும். இப்போ வேற்றுநிலை மெய்மயக்கம் அப்படின்னா இரு இல்லு அந்த 2ல் வரும். இந்த 2ஐயும் தவிர்த்து வரக்கூடிய மெய்யெழுத்துக்கள், இந்த 6 எழுத்தையும் தவிர்த்து வரக்கூடிய மெய்யெழுத்துக்கள் வந்து வெறும் மெய்மயக்கம் அப்படின்னு சொல்லலாமா. அது பக்கத்தில் தான் இந்த கொடுத்துருக்காங்க பாரு. இட்டுக்கு வந்து பட்டம், வெற்றி, இங்கு வந்து அங்ஞனம், இங்கு வந்து விஞ்ஞானம், இன் தண்ணீர், இன் வந்து செந்நெறி, இம் வந்து அம்மா, இன் வந்து மண்ணை, ஈ வந்து செய்யலாம், இல் நல்லவன், இவ் வந்து இவ்விதம், இன் வந்து இல் வந்து உள்ளம். சரியா. அடுத்து வந்து ஈரற்று மெய்மயக்கம். இப்போ வந்து உடல்நிலை மெய்மயக்கமும் வேற்றுநிலை மெய்மயக்கமும் பார்த்தோம். இப்போ வந்து ஈரற்று மெய்மயக்கம். தனி சொற்களிலோ கூட்டு சொற்களிலோ சொற்களின் இடையிலோ ஈ இர் இல் ஆகிய மெய்கள் ஈரற்றாய் வரும். எனது 3 மெய்யெழுத்தாக வருமா, 3 மெய்யாக மயங்கி வருமா. இதனைத்தான் ஈரற்று மெய்மயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து தனி சொற்களிலோ அல்லது கூட்டு சொற்களை நிறைய சொற்கள்லையோ சொற்களோட இடையில வந்து யகர ரகர லகர இந்த 3 மெய்யெழுத்தும் ஈரற்றாய் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து ஈரற்று மெய்மயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா காய்ச்சல் அப்படின்னு இருக்கு பார்த்தியா. இதில் வந்து யகரம் வந்து ஒரு ஒற்று. சரியா. அடுத்து இச்சு வந்து ஒரு ஒற்று, அடுத்து சா வந்து ஒரு ஒற்று. அப்போ இதில் வந்து 3 ஒற்று வந்திருக்குது. அப்போ இது வந்து என்னது, ஈரற்று மெய்மயக்கம். இப்போ வந்து பக்கம் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா இது வந்து உடல்நிலை மெய்மயக்கம். அடுத்து வந்து இதில் வந்து இப்போ பங்கம் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து வேற்றுநிலை மெய்மயக்கம். இப்போ காய்ச்சல், வாய்க்கால் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா இது வந்து ஈரற்று மெய்மயக்கம் அப்படின்னு சொல்கிறது. சரியா. இப்போ மெய்மயக்கம்னா என்னன்னு பார்த்தோம். சரியா. மெய்மயக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னா சொற்களோட இடையிலையோ அல்லது ஒரு மெய்யெழுத்தோ சொற்களோட இடையில மெய்யெழுத்துக்கு அடுத்து வர்றது தான் மெய்மயக்கம் அப்படிம்பாங்க. அப்போ சொல்லோட இடையில வந்து மெய்யெழுத்துக்கள் அடுத்தடுத்து வருவதை மெய்மயக்கம் சொல்லுவாங்க. உடல்நிலை அதில் அந்த மெய்மயக்கம் வந்து 2 வகைப்படும். ஒன்று வந்து உடல்நிலை மெய்மயக்கம், இன்னொன்று வந்து வேற்றுநிலை மெய்மயக்கம். அந்த உடல்நிலை மெய்மயக்கம் அப்படின்னா வந்து சொற்கள் இடையில வந்து ஒரே மெய்யெழுத்து அடுத்தடுத்து வருவது உடல்நிலை மெய்மயக்கம். அடுத்து வந்து வேற்றுநிலை மெய்மயக்கம் அப்படின்னு சொன்னோம்னா சொல்லோட இடையில வந்து வெவ்வேறு மெய்யெழுத்துக்கள் தொடர்ந்து வர்றத வேற்றுநிலை மெய்மயக்கம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து ஈரற்று மெய்மயக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னா தனி சொற்களிலோ கூட்டு சொற்களிலோ சொற்களோட இடையில வந்து யகர ரகர லகர மெய் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து ஈரற்று மெய்மயக்கம் எனப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா. இப்போ வந்து இதுக்கு வந்து கொஸ்டின் ஆன்சர் நீ எழுதி மெய்மயக்கம்னா என்ன அப்படின்னு எழுதி அனுப்பிக்கோ. அடுத்து வந்து மெய்மயக்கம் எத்தனை வகைப்படும் அவை யாவைன்னு எழுதிக்கோ. அடுத்து உடல்நிலை மெய்மயக்கம் என்றால் என்ன, வேற்றுநிலை மெய்மயக்கம் என்றால் என்ன, ஈரற்று மெய்மயக்கம் என்றால் என்ன. சரியா. அப்போ 4 கொஸ்டின். மெய்மயக்கம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 லைன் எழுதிக்கோ, அந்த 2வது பேராகிராஃப் ஃபுல்லாக எழுதிக்கோ. உடல்நிலை மெய்மயக்கம் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னா அந்த உடல்நிலை மயக்கம் சொற்களின் இடையில் ஒரே மெய்யெழுத்து அடுத்தடுத்து வருவது உடல்நிலை மெய்மயக்கம் எனப்படும் இருக்கா. அதை எழுதிட்டு அதுக்கு 2 எடுத்துக்காட்டு எழுதிக்கோ. அடுத்து வேற்றுநிலை மெய்மயக்கம் அப்படின்னா சொல்லின் இடையில் வெவ்வேறு மெய்யெழுத்துக்கள் தொடர்ந்து வருவது வேற்றுநிலை மெய்மயக்கம் எனப்படும். அதை எழுதிட்டு அந்த 2 எடுத்துக்காட்டு தேர்தல், வாழ்பவன் அப்படின்னு எழுதிக்கோ. அடுத்து வந்து ஈரற்று மெய்மயக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னா தனிச்சொற்களில் அந்த பேராகிராஃப் ஃபுல்லாக எழுதிட்டு எக்ஸாம்னு 2 எழுதிக்கோ. அப்போ மொத்தம் எத்தனை இந்த மெய்மயக்கம்னா என்ன, மெய்மயக்கம் எத்தனை வகைப்படும், வேற்றுநிலை இந்த உடல்நிலை மெய்மயக்கம் என்றால் என்ன, வேற்றுநிலை மெய்மயக்கம் என்றால் என்ன, ஈரற்று மெய்மயக்கம் என்றால் என்ன. மொத்தம் 5 கொஸ்டின் எழுதி கூகுள் கிளாஸில் அசைன்மெண்ட் செக்ஷனில் எழுதி அனுப்பு. நன்றி மாணவர்களை, மீண்டும் பார்க்கலாம்.